பெருமையும் பெருமையும் பற்றி கூற திருவேணிமலை சிவஸ்ரீ கல்யாணசுந்தர சிவாச்சாரிய சுவாமிகள் அவர்கள் இங்கு எழுந்திருக்கிறார்கள். தருமபுரம் பாடசாலையில் பயின்றவர், பல பாடசாலைகளே பரீட்சாதிகாரியாக இருந்தவர். சைவராகமத்தை பற்றி சுமார் 20 புத்தகங்களை ஆராய்ச்சி கட்டுரையாக வெளியிட்டுள்ளார்கள். அவருடைய ஆழ்ந்த அனுபவம், ஆழ்ந்த ஞானம் 3 தலைமுறைகளை கண்டவர். நமது செட்டிநாடு மற்றும் தர்மயாதீனம் கோவில்கள், சென்னையிலே கொண்டை மண்டல கோவில்கள் எல்லாம் கும்பாபிஷேகம் சர்வசாதமாகவும் போதகமாகவும் சாதகமாக இருந்து நடந்திருந்தவர். அவருக்கு வருகிறது வல்ல மகாகவியுடைய பெருமையை பற்றி நமக்கெல்லாம் கூறியிருக்கிறார்கள். அனைவரும் அமர்ந்து கேட்டு இருந்து சிரவணம் செய்து சிவபுண்ணியத்துக்கு ஆளாகும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஹரஹர பார்வதி மதயே மகாதேவா. குரவே சர்வலோகானாம் விஷஜே விவரோகினாம் நிதயே சர்வவித்யானாம் மீட்யம் பவரோக வைத்தியம் ஸ்ரீமத்குரும் நித்யமஹம் நமாமி. குரும் கணபதிம் ஸ்கந்தம் சாம்பஞ்ச பரமேஸ்வரம் வந்தே வாணி மகாலட்சுமி இஷ்டகாம்யார்த்த சித்தயே. எல்லாம் வல்ல இறையருளும் குருவருளும் துணை செய்ய சென்னையம்பதியிலே எழுந்து அருள்வாளித்து வரக்கூடிய எம்பெருமானுடைய பல திருத்தலங்களிலே சென்னை மேற்கு மாம்பலம் என்று சொல்லக்கூடிய புகழ்மிக்க இந்த இடத்திலே நமது முன்னோர்களாலே ஸ்தாபிக்கப்பட்டு அவர்களாலே வழிபாடு செய்து அனைவரும் வழிபட்டு வருகின்ற இந்த வல்லவ மகாகணவருடைய ஆலய மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது என்பதை எல்லோரும் அறிவோம். சம்பத்சரம் என்று சொன்னால் ஒரு ஆண்டை குறிக்கக்கூடியது. சம்ஸ்கிருதத்திலே சம்பத்சரம், அப்தம், இப்படியெல்லாம் அதற்கு தமிழ் ஆண்டினுடைய பெயர்கள், ஆண்டினுடைய தன்மை. அதனால தான் நம்ம பெரியவா என்ன பண்ணியிருக்கா, முதல் குழந்தை பிறந்தவுடனே அப்த பூர்த்தி கர்ணவேதனம்னு சொல்லுவாள். அப்புறம் பார்த்தெல்லாம் ஷஷ்டிப்த பூர்த்தின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி அப்தம்னாலும் வருஷத்தை குறிக்கக்கூடியது. ஆண்டு நிறைவு அப்படிங்கிறது செய்யணுமா அப்படின்னு ரொம்ப பேருக்கு ஒரு கேள்வி இருக்குது. நாமெல்லாம் என்ன பண்ணுறோம், குழந்தை பிறந்து முதல் வருஷம் பண்ணுறோம், அதுக்கப்புறம் 60ங்கிறது எல்லாருமே பண்ணுறோம். மற்ற ஆண்டுகள்லாம் பழக்கத்தில் உள்ள பெரியோர்கள்னாலே ஜென்ம நட்சத்திரத்தை பிரதானமாக கொண்டு நமது முன்னோர்கள்லாம் கோவிலுக்கு சென்று ஒரு வழிபாடு செய்வார்கள். அது காலப்போக்கில் இப்பொழுது ஜென்ம நட்சத்திரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் பிறந்த தேதியை முக்கியத்துவம் கொடுத்து பல இடங்களில் பர்த்டே அப்படின்னு சொல்லி அது ஒரு கேக்கெல்லாம் வெட்டி அமக்களம் பண்ணுறான். சரி, ஏதோ ஒரு சந்தோஷமான செய்தி அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கலாம், அதில் எந்த விதமான தவறு கிடையாது. இருந்தாலும் பெரியோர்கள் செய்த மரபையும் வைத்து கொண்டு நாம் விரும்பி செய்யணும். விருப்பு வெறுப்பு ரெண்டும் இல்லாமல் இருக்கணும். ஒரு பொருள்கள் மேலே விருப்பு வெறுப்பு ரெண்டும் இல்லாமல் வந்தால் தான் மனிதன். ஒன்று விருப்பம் மட்டுமே இருக்குது, ஒரு வெறுப்பே இருக்குன்னா மனிதன் இல்லை. அப்போ சாஸ்திர ரீதியாக என்ன பண்ணோம்னா, ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு அவசியம் நம்ம பெரியவா சொன்ன மாதிரி கோவிலில் போய் ஒரு அர்ச்சனை பண்ணுறதோ, அபிஷேகம் பண்ணுறதோ, தரிசனம் பண்ணுறதோ, ஆற்றுல பெரியவாள்கிட்ட நமஸ்காரம் பண்ணுறது, மகான்களை நமஸ்காரம் பண்ணுறது, இதெல்லாம் நமக்கு என்ன அப்படின்னா, நம்மளுடைய கிரக பலங்கள்லாம் நமக்கு ஏதாவது ஒரு தீயது செய்யணும்னா அதெல்லாம் விலகி போகும்பா. ஒரு நமஸ்காரம் பண்ணினதுனால பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா, உனக்கு வரக்கூடிய இன்னல்களை நிவர்த்தி செய்கிறார். அதனால தான் சொல்லுவா, தலைக்கு தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்லுவா பெரியவா. அந்த மாதிரி வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும்னா, ஜென்ம நட்சத்திரத்தை பிரதானமாக கொண்டு எல்லோரும் செய்யணும். இதுதான் சாஸ்திரங்கள் ரொம்ப வலியுறுத்துறது. அதன் அடிப்படையில் தான் கோவிலில் கூட
கும்பாபிஷேகம் எத்தனையோ கும்பாபிஷேகம் கண்டு கழித்திருக்கோம். நாம் பண்ணும்போது வேணா இது வேணால் நமக்கு தெரிஞ்ச கும்பாபிஷேகமாக இருக்கலாம். முதல்ல ஸ்தாபிக்கப்பட்ட கும்பாபிஷேகனாலேயே கூட இன்றைக்கும் கடைப்பிடிக்கிற இடவாலாம் கூட உண்டு. அதிகசி அதிகம் பலம், அதையும் பண்ணணும், பிரதிஷ்டா தினத்தையும் பண்ணணும், அதே மாதிரி கும்பாபிஷேகம் நாளையும் பண்ணணும், பழமையும் பண்ணணும், புதுமையும் பண்ணணும். பழமைக்கு பழமை, புதுமைக்கு புதுமைன்னார் மணிவாதிக்கு பெருமான், ரெண்டும் பண்ணணும். அப்படி ஜென்ம நட்சத்திரத்தை நம்ம எப்படி இல்லங்கள் வச்சுருக்கோம், கோவில்கள் கும்பாபிஷேகனால வருஷாபிஷேகம், சம்பத்சராபிஷேகம், வர்தந்தி அப்படின்லாம் அதுக்கு பேர் வச்சுருக்கா. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, கோவில்களில் அன்றாடம் எவ்வளவோ பணிகள்லாம் நடைபெறும். அறியாமையினால் பல தவறுகள்லாம் ஏற்படும். அந்த தவறுகளை நிவர்த்தி செய்வதற்குத்தான் இந்த மாதிரி ஒரு பெரிய யாகங்கள் பூஜைகள்லாம் பண்ண சொல்கிறான். நித்தியம் நைமித்திகம் காமியம் விசேஷம் 4. நித்தியம்ங்கிறது யார் இருந்தாலும் இல்லைனாலும், மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் ஒரு கோவில் குருக்கள் வரணும், கதவு திறக்கணும், பூஜை பண்ணி ஆகணும். சேவார்த்தி வராளா வரலையா அதெல்லாம் கிடையாது, அவருடைய கடமை அவர் செய்யணும், அது நித்தியம். நைமித்திகம் ஏதாவது ஒரு நாட்களை நிர்ணயம் பண்ணி சங்கட சதுர்த்தி, ஒரு கிருத்திகை, சஷ்டி, இதெல்லாம் நைமித்திகம், அன்னைக்கு அவசியம் பண்ணி ஆகணும். காமியம் விருப்பத்துக்காக நம்மளுடைய குழந்தை கல்யாணம் ஆன நாள், பிறந்த நாள், பெரியவாளுக்கு ஒரு இது, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அது காமியம், விரும்பி செய்கிறது. விசேஷங்கிறது தான் இந்த மாதிரி கோவில்களில் உற்சவாதிகள்லாம் பண்ணுறது. 12 மாதமும் மதுரையில் உற்சவம் உண்டு. 12 மாதத்துக்கு வீதிகள்லாம் இருக்குது. மாசி வீதி, ஆடி வீதி, பார்த்தீங்கன்னா ஆவணி வீதி, எல்லா வீதியும் மதுரையில் 12 மாதம் வீதிகள் இருக்குது. 12 மாதம் உற்சவம் நடந்ததாக அந்த மகாத்மியம் சொல்கிறது. நமது முன்னோர்கள் அதெல்லாம் அனுசரித்து கோவில்கள் என்ன இருக்கா, வருஷத்தில் ஒரு தரம் உற்சவத்தை சிறப்பாக பண்ணணும். சாதாரணமாக சிம்பிளாக பண்ணுறது மாசாந்திர சதுர்த்திகள். இந்த விநாயகர் சதுர்த்தின்னா விநாயகருக்கு உள்ள விநாயகர் சதுர்த்திக்கு பண்ணுவா, சஷ்டியில் முருகப்பெருமானுக்கு, அம்பாளுக்கு நவராத்திரியில், இந்த மாதிரி ஒரு விசேஷங்களில் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுவா. அது ஒரு நாள்லேருந்து 21 நாள் வரைக்கும் உற்சவம் பண்ணலான்னு சாஸ்திரம் சொல்கிறது. 21 நாள் உற்சவம் நடக்கிறதானா நடக்கிறது, சிலோனில் நடக்கிறது. அப்படியே உயர்வாக இருக்கக்கூடியது மகோத்சவங்கள். அதனால என்னன்னா, மக்களுக்கிட்ட இருக்கக்கூடிய வேற்றுமைகள்லாம் நீங்குங்கிற உற்சவத்தினால என்னை அப்படி என்ன பெருமை அப்படின்னா, சுவாமி எல்லோருக்கும் ஒரு தீட்சை பண்ணுற சாம்பவி தீட்சைன்னு பேர். ஊர் கூடி தேர் இழுக்கணும். சுவாமி அதில் ரதாரோகணத்தில் ஏறிட்டாருன்னா அவருக்கு யார் இவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், இவன் என்ன ரொம்ப நிறையா கொடுத்துருக்கான், இவன் கொடுக்காதவன் அப்படின்லாம் பார்க்க மாட்டார். அங்கே சுவாமி மேலே தேரில் உட்காந்துட்டாருன்னா நடமாடும் கோவில்னு பேர் தேருக்கு. கோவில்னா ஒரு இருக்கிற இடத்துல தான் கோவில், பகவான் இருக்கக்கூடிய இடம் கோவில். அரசன் இருக்கக்கூடிய இடத்துக்கும் கோவில்னு ஒரு பேர் உண்டு. கோவில்னா அரண்மனைன்னு ஒரு பேர் உண்டு. நடமாடும் கோவில்னு தேர சுவாமி பார்த்தேன்னா அதில் ஆடி வருவார். யார் யார் வர முடியாதவன், பார்க்க முடியாதுன்னு பார்க்க வைப்பார். ஒரு தேர் வந்தால் பார்க்காத வேற கண்ணை முடிப்பாளா, ஒத்துர மாட்டேன். சுவாமி பார்க்குறார், சாம்பவி தீட்சை பண்ணுறார். வாடா உனக்கு அடுத்த பிறவி நல்ல பிறவி தரேன், நீ வரணும், நல்ல க்ஷேமமாக இருக்கணும், நன்மையாக இருக்கணும், பாவங்கள்லாம் போகணும்னு அனுகிரகம் பண்ணுறார். அவர் எல்லாத்தையும் வாங்கிட்டு சுவாமி ஆஸ்தானம் வந்தவொடனே ஒரு சாந்தி அபிஷேகம் பண்ணி வரவுடனே சந்தோஷப்படுவார். அப்படி உயர்வாக சொல்லக்கூடியது. அந்த உற்சவாதிகளில் சிறப்பாக சொல்லக்கூடிய இந்த வருஷாபிஷேகம். கும்பாபிஷேகத்தில் சிலதெல்லாம் பண்ணுவோம், சிலது பண்ண முடியாமல் போகும். மண்டலாபிஷேகத்தில் பண்ணிக்கலாம்னு நினச்சிப்போம், மண்டலாபிஷேகத்துலேயும் பண்ண முடியாமல் போடும். வருஷாபிஷேகத்துலேயே கம்பல்சரியாக பண்ணணும் அப்படின்பா. ஒரு கும்பாபிஷேகத்தில் கல்யாண உற்சவம் பண்ண முடியல சுவாமிக்கு அப்படின்னா மண்டலாபிஷேக பூர்த்தியில் பண்ணலாம். மண்டலாபிஷேக பூர்த்தியும் பண்ண முடியல ஏதோ ஒரு சூழ்நிலைகள் அப்படின்னா வருஷாபிஷேகத்துலேயாவது பண்ணு அப்படிங்கிறார். அப்போ இதெல்லாம் என்ன காரணம், நமக்கு சுவாமி சாய்ஸ் கொடுக்குறார், அதை பயன்படுத்திக்கிறது தான் நம்மளுடைய வேலை. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளும்பா. அப்படி உயர்வாக இருக்கக்கூடியது இந்த வருஷாபிஷேகம், ரொம்ப உயர்வானது. இதில் மகாசிரவணங்கள்லாம் பண்ண சொல்கிறார். மகாயாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய யாகங்கள். யாகம்னாலே ஒரு பெரிய லெவலில் பண்ணுறது. இப்போ யாகம்னா என்ன பண்ணுறான், 33 குண்டம் போட்டால் பெரிய மகா கும்பாபிஷேகம் உத்தமோத்தமங்கிற அப்படி கிடையாது. யாகம்னு சொன்னால், மகா யாகம்னு சொன்னால் சலட்சணமாக இருக்கக்கூடியது. யாகம் வேற, ஸ்ரவணம் வேற. ஸ்ரவணத்தில் நித்தியம் பண்ணுறது, மகா ஸ்ரவணங்கிறது ரொம்ப உயர்வானது, அங்கத்தோடு கூடியது. இந்த வருஷாபிஷேகத்தில் அங்கத்தோடு கூடிய ஸ்ரவணாங்கம்னு பேர். இதுக்கே நவாக்கினி போட்டு உத்தமபட்சமாக யாகசாலை அமைச்சு 25 குண்டம், 33 குண்டம், 17 குண்டம்லாம் போட்டு பண்ணலான்னு இருக்குது. கும்பாபிஷேகத்துக்கு பண்ண முடியலன்னா கூட மண்டலாபிஷேக பூர்த்தியில் பண்ணலாம், அதுவும் இல்லையா சம்பத்சராபிஷேகத்தில் பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ உயர்வாக சொல்லியிருக்கு.
மகாயாக கிரமாராத்யா மகாபைரவ பூஜிதாங்கிறார் லலிதா நாமத்தில். அப்படி உயர்வாக சொல்லக்கூடியது இந்த வருஷாபிஷேகம். இந்த கோவில் கும்பாபிஷேகம் ஆகி எத்தனை கும்பாபிஷேகம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே தெரியும், கல்வெட்டுலாம் இருக்குது. ஆனால் சமீபத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேக தினத்தையும் நம்ம அனுசரித்து பண்ணுறதுங்கிறது தான் பழக்கத்தில் இருக்குது. பழமையான கும்பாபிஷேகத்தையும் பண்ணுவா, அது கொஞ்சம் ரகசியமாக பண்ணுவா. இன்றைக்கி நிறைய இடங்களில் உண்டு. ஆனால் கும்பாபிஷேகம்னு அந்த கும்பாபிஷேக நட்சத்திரத்தை மறக்காமல் சுவாமிக்கு பண்ணணும். அந்த வருஷாபிஷேகம்னு பேர். இந்த வருஷாபிஷேகத்தில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, கும்பாபிஷேகத்தை தரிசனம் பண்ணினால் 12 ஆண்டுகள் தரிசனம் பண்ண பலன்னு சொல்லிட்டார். ஏற்கனவே நம்ம எல்லா இடத்துலையும் நிறைய கேட்டிருப்போம். அதுவும் முடியல, 45 நாளில் வந்து தரிசனம் பண்ணி உனக்கு பலனை கொடுக்குறேன்னாரு. அதுவும் முடியல, சம்பத்சராபிஷேகத்தை இன்னைக்காவது வந்து சுவாமி தரிசனம் பண்ணும்பார். ஆண்டுக்கு ஒரு நாள். ரொம்ப அழகாக செட்டிநாட்டில் ஒரு பழமொழி உண்டு, மனிதனுடைய இல்வாழ்க்கையை பற்றி ரொம்ப உயர்வாக சொல்லும். நாள் 2, வாரம் 2, மாதம் 2, வருடம் 2. இந்த 8ஐயும் ஒருத்த கடைப்பிடிச்சான்னா இல்வாழ்க்கையில் ஆரோக்கியமாக இருப்பான்னு சொல்லி சாஸ்திரம். எவ்வளோ ரகசியங்கள் அதெல்லாம். வாழ்நாளில் தினந்தோறும் நாள் 2, வாரம் 2, சனியும் புதனும் நீராடணும், மாதம் 2, அது மாதிரி எல்லாம் நிறைய தத்துவங்கள் வச்சுருக்கா. அதெல்லாம் எளிமையான தத்துவம், குழந்தைகளுக்கு அர்த்தம் புரிகிற மாதிரி ஆரோக்கியத்தை சொல்லியிருக்கா. அப்படி சுவாமி இந்த வருஷாபிஷேகத்தன்னைக்கு ஒரு தரிசனம் பண்ணால் கும்பாபிஷேகத்தன்னைக்கு கண்டுகளிக்கக்கூடிய பலனை சுவாமி இந்த நேரத்தில் கொடுக்குறார் அப்படின்னு பலஸ்ருதி சொல்கிறது. இந்த வர்த்தந்தியில் தரிசனத்தினுடைய பலனை கும்பாபிஷேக பலனை கொடுக்கறதாக பலஸ்ருதி ஆகமங்கள்லாம் கூறுகிறது. இதில் சங்காபிஷேகம் ரொம்ப உயர்வாக சொல்லியிருக்கு. ஒரு செங்கு வச்சு அபிஷேகம் பண்ணால் 100 கலசம் வச்சு அபிஷேகம் பண்ணது. சாதாரணமாக தட்சிணாவர்த்தம் சொல்லக்கூடிய செங்கு. வாமாவர்த்தமாக இருந்தால் 1000 கலசத்திற்கு சமான ஒரு வலம்புரி செங்கு. இப்போ இங்கே 108 செங்கு வச்சுருக்கா. 108 செங்குக்கும் 1000, ஒரு செங்குக்கு 1000 கலசனா நீங்களே கணக்கு பண்ணுங்க. சுவாமிக்கு எவ்வளோ அபிஷேகம் பண்ணுறோம் ஜலத்தினால, எவ்வளோ புண்ணியம். இதெல்லாம் எதுக்காக வச்சான்னா, சுவாமி நமக்கு காலங்கள் அனுகூலமாக இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணினா அந்த காலம் அனுகூலமாயிடுன்னு வச்சா. அப்படி இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த வெயில் காலத்தில் ஜலங்கள்லாம் கஷ்டம் இல்லாமல் இருக்கணும்னா சுவாமிக்கு இந்த மாதிரி மகாசிரமங்கள்லாம் அபிஷேகம் பண்ணினால் நிறையா சொல்கிறது வேதங்கள். ஒரு விதத்தில் வேதங்கள் பத்தினை சாந்தி பண்ண சொல்கிறது, வருண ஜெபம் பண்ண சொல்கிறார், என்ன சங்கீதத்தில் ராகங்களை வாசிக்க சொல்கிறார், பாட சொல்கிறார், ஆகமங்களில் பூஜை பண்ணி சுவாமிக்கு நிறைய அபிஷேகம் பண்ணுங்கிறார். இதெல்லாம் பண்ணினா நல்ல மழை பெய்யும், சுருட்சி ஆகும். அப்படி இந்த வருஷாபிஷேகம் ரொம்ப உயர்வானது. இந்த வருஷாபிஷேகத்தை 2 நாட்கள் அதிவாசம்னு சொல்லுவாள். சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க, காலையில் ஆரம்பித்து மத்தியானம் பண்ணிட்டு போகிறோம். நியாயமாக சாஸ்திர ரீதியாக அதிவாசத்தோடு பண்ணால் அளவிட முடியாத பலன். டாக்டர்கிட்ட போனால் என்ன சொல்கிறான், ஒரு 24 வயசு ஆகணுங்கிறான். நம்மள்கிட்ட காசை வாங்கிட்டு நம்ம சௌரியத்துக்கு இல்லாமல் அவன் சௌரியத்துக்கு சொல்கிறத நாம் கேட்குற நிலைமையில் வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ சுவாமி என்ன பண்ணுறார், உனக்கு டைம் கொடுக்குறேன், நீ வர முடியலையா சாயரட்சை வா, இல்லையா காத்தால அபிஷேகத்துக்கு வா, அதுவும் முடியலையா சாயரட்சை அபிஷேகம் ஆகிட்டாவும் தரிசனம் பண்ணுவோம். இந்த மாதிரி சுவாமி கருணை உள்ளவர். அப்படியே அந்த விநாயகப் பெருமானுடைய வருஷாபிஷேகம் சிறந்த முறையிலே நமக்கு வல்லப மகாகணபதி ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த வல்லப மகாகணபதியுடைய மகிமையை பற்றி சொல்லணும்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கார். அவரை பற்றி சொல்கிறதுக்கு மகான்களாலேயே முடியாது. மகாகணபதியை பற்றி சரித்திரத்தை சொல்கிறதுக்கு மகான்களாலேயே முடியல அப்படின்னு சொல்கிறா புராணங்களில். அதை ஒரு இடத்துல ரொம்ப அழகாக சொல்கிறார். ஸ்காந்தத்தில் சுப்பிரமணியன் பின்னாடி சொல்கிறார். சுப்பிரமணியன் கேட்குறார், பிள்ளையாருடைய பெருமையை சொல்லுங்கிறார். பிள்ளையாருடைய பெருமையெல்லாம் சொல்லி இன்றைக்கி எல்லாம் இந்த ஜென்மாவில் முடியாது, ஒரு 12 சொல்கிறேன்னு சுவாமியே முருகப்பெருமானுக்கு சொல்கிறதாக ஒரு இடத்துல சொல்கிறார் புராணத்தில். 12 பேர் சொல்லி இந்த சரித்திரத்தை கேட்டாலே நீ எல்லா பெருமையும் கேட்டா மாதிரின்னு அவரே பரமேஸ்வரனே முருகப்பெருமானுக்கு பிள்ளையார் பெருமையை கேட்குறாரு. அவருக்கே இந்த மாதிரி ஒரு வாழ்த்து சொல்லியிருக்காருன்னா நாம் இங்கே போய் வல்லப மகாகணபதியை பற்றி சொல்ல முடியுமா, நினச்சி பார்க்கணும். இருந்தாலும் சிந்தனை, சுவாமி சிந்திக்கிறதுக்கு நமக்கு அவகாசம் கொடுத்துருக்கார். அப்படி உயர்வாக இருக்கக்கூடியது இந்த வல்லப மகாகணபதியினுடைய ஒரு பெருமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கேன்னா உண்மையாக பண்ணியிருக்கேன்னு அர்த்தம், யாருமே மறுக்க முடியாது. நேற்றே என்னுடைய ஆத்ம நண்பர் சொன்னார், உங்களுக்கெல்லாம் ஒரு இறை அருளை பெறுவதற்கு யார் உபகாரம் பண்ணணும்னா குரு மட்டும்தான் முடியும், யாரும் பண்ண முடியாது. குரு ஒத்தரால்தான் பகவானுடைய அனுகிரகத்தையும் அருளையும் வாங்கி கொடுக்க முடியும். நம்ம கோவிலில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அர்ச்சகருடைய தன்மை என்னென்னா, அவர் மகாகணபதி உபாசகர். அவர் பிள்ளையார் அவர்கிட்ட பேசுவார்.
அவர் வாக்குலேருந்து வந்த வாக்கு எல்லாம் பலிதமாகும். அதனால் அவர் கோவப்படாமல் அவர்கிட்ட சாந்தமாகவே வாக்கெல்லாம் வாங்கணும். அதுதான் நமக்கு முக்கியம். ஏன்னா அவரவே தெரிஞ்சு போச்சு, அவர்கிட்ட எது வந்தாலும் அவர் சொல்லலை, எல்லாம் பிள்ளையார் சொல்கிறார். அவர் சொல்கிறதெல்லாம் பிள்ளையார் சொல்கிறார். அதனால் நம்ம என்ன பண்ணோம், அவர்கிட்ட பிள்ளையார்கிட்ட சந்தோஷமாக சொன்னோன்னா சந்தோஷமான வாழ்த்து நல்வார்த்தைகளே சொல்லுவார். அவர் மகாகணபதி உபாசகர். அது நமக்கு அமைஞ்சது ஒரு பெரிய வாய்ப்பு. நேற்றுக்கு அவர் தலைப்பு கொடுக்கும்போதே அவரே தான் பிள்ளையார் தான் கொடுத்துருக்கார், அவர் கொடுக்கல. என்னுடைய ஆத்ம நண்பர் சொன்னார், கணபதி அதர்வசீகர் எடுத்து சொல்லுன்னு சொல்லிட்டார். உண்மையாக அதனுடைய தன்மையில சாமானிய லட்சணத்தை சொல்ல முடியாது. இது பகவானால் கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு. கணபதி உபநிடத்தை பற்றி நேற்றுக்கு கேட்டேன் இல்லையா, எவ்வளோ அழகாக பெருமையாக சொன்னார். நாம் என்ன சொல்கிறோம், பாராயணம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். அது மாதிரி கோவிலில் பூஜை பண்ணால் தரிசனம் பண்ணுறோம். அந்த மணிவாதிக பெருமான் தான் ரொம்ப அழகாக சொல்லுவார், சொல்லிய பாட்டில் பொருணர்ந்து சொல்லுவார் செல்வ சிவபுரத்தில் உள்ளார் அப்படிம்பார். பொருள்னா என்னன்னார், அதனுடைய தன்மையை உணரணும், சொல்றது இல்லை. உணர்ந்து சொல்லுவார்னா நீ தான் உணரணுமே தவிர உணர்த்துறது இல்லை. உணர்த்துறது வேற, உணர்றது வேற. தாம் உணர்ந்தா தான் அடுத்த வாழ் சொல்லணும். தாம் உணர்ந்தார் ஞானசம்பந்த பெருமானுடைய வரலாறு சொல்லும்போது சேர்க்கிறார், தாம் உணர்ந்தாரேம்பர் அந்த சிவஞானத்தை. அப்படி அந்த உணரணும். அந்த உணரக்கூடிய ஆற்றல் யாருக்கு கிடைக்கும்னா பகவானை உபாசனை பண்ணுறவாளுக்கு தான் கிடைக்கும். அப்பேற்பட்ட ஒரு விநாயக பெருமான் எண்ணற்ற விநாயகருடைய வரலாறுகள்லாம் சொல்கிறது. 12 ஆரம்பித்து 12 விநாயகர், 24 விநாயகர், 36 விநாயகர், 51 விநாயகர், அப்புறம் அஷ்டோத்தர கணபதி, அப்புறம் திரிசதி கணபதி, அப்புறம் சகஸ்திர கணபதி. இப்படி பிள்ளையாருக்கு ஒவ்வொரு காலங்களில் அவருடைய பிரபாவங்கள்லாம் ரொம்ப மகான்களால் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு. களவு சண்டி விநாயகம்னு ஒரு இடத்துல சொல்கிறார். கலியுகத்தில் துரிதமான பலனை கொடுக்கக்கூடிய யாருன்னா அம்பாளும் விநாயகரும். களவு சக்தி விநாயகம் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குது. களவு சண்டி சக்தினா சண்டியை தான் சொல்லக்கூடியது. அது மாதிரி கேரள சாம்பிரதாயத்தில் வரும்பொழுது ஒரு இடத்துல சொல்கிறார், களவு சாஸ்திர விநாயகம் கூட ஒரு இடத்துல சொல்கிறார். அதனால தான் சபரிமலையில் பாருங்க சாஸ்தா அன்னைக்குன்னு இதெல்லாம் சாஸ்திரங்கள்லாம் பொய் இல்லை, புராணங்கள்லாம் சும்மா ஏதோ அவள் சௌரியத்துக்கெல்லாம் சொல்லி போல. இதெல்லாம் இந்த வழிபாடுகள்லாம் உனக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும், விரும்பிய பலனை சீக்கிரமாக கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அதுக்காக பாக்கி மற்ற சாமியெல்லாம் கம்மியான அப்படி இல்லை, உடனே பலன் கிடைக்கக்கூடியது அப்படிங்கிற அர்த்தம். அந்த மகாகணபதியினுடைய வல்லப மகாகணபதியினுடைய சரித்திரத்தை சொல்லும் பொழுது வல்லப மகாகணபதிங்கிறது எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிறத முதல்ல நாம் சிந்திக்கணும். பிரம்மாவுடைய புத்திரர்களில் மரீச்சின்னு ஒரு குமாரர், பிரம்மபுத்திரர். நீங்கள் இந்த வருஷம் சமீபத்தில் பஞ்சாங்க படனம் கேட்டிருப்பேன் எல்லா இடத்துலையும். இந்த 60 ஆண்டு யாருடைய பேருன்னு கேட்டேன்னா பிரம்மாவுடைய குழந்தைகளுடைய பேர் தான் 60. வருடத்தினுடைய பிரபவாதி வருஷக்கூடிய 60 ஆண்டுகளுடைய பேர் யாருன்னா பிரம்மபுத்திரருடைய பேர். ஒரு காலத்தில் முதல்ல பிரம்மதேவனால் ஏற்படுத்தப்பட்டு பிரம்மனுடைய குழந்தைகளுக்கு வைக்கப்பட்ட அந்த 60 பேர்களும் தான் ஆண்டுகளாக வந்ததாக வரலாறு சொல்கிறது. அதனால தான் பார்த்தீங்கன்னா சுவாமிமலையில் 60 படி போட்டிருப்பா. வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. திருத்தலில் நிறையா படி இருக்கும். சுவாமிமலையில் மட்டும்தான் 60 படி. போகும்போதே அந்த படியை பார்த்து வருஷங்கள்லாம் படிச்சுன்னு போகலாம். ஏன் வச்ச 60ன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 60ங்கிறது ரொம்ப உயர்வானது. ஜென்ம வருஷே ஜென்ம மாசே ஜென்ம ரிக்ஷேன்னு சாஸ்திரம் சொல்கிறது. அப்படி இந்த 60 ஆண்டுகளும் பிரம்மாவுடைய குமாரர்களாக ஒரு காலத்தில் புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி இந்த வல்லபையினுடைய சரித்திரத்தை சொல்லக்கூடிய இடத்துல பிரம்மாவுடைய புதல்வராக தவசிரேஷ்டராக வந்தவர் மரீச்சின்னு ஒரு மகரிஷி. அவர் பிரம்மகுமாரர், பிரம்மபுத்திரர். தபஸ் பண்ணுறார். தபஸ் பண்ண உடனே அவருக்கு என்ன தோணுதோ தெரியல, இந்த வல்லப மகாகணபதி எப்படியாவது நம்ம உபாசிக்கணும் அப்படின்னு பிள்ளையார ரொம்ப பிரார்த்தனை பண்ணுறார். பிரம்மாவுக்கே நிறைய ஞானங்கள், அவருக்கு 4 முகம், அவர் இல்லாமல் எந்த வேதங்கள் கிடையாது, எந்த யாகங்களும் கிடையாது. அப்படி அந்த மரீச்சி தவம் பண்ணுறார். தவம் பண்ண உடனே சுவாமி பிரத்யட்சமாகிறார். அவர் தபசு பலிச்சுது. என்ன வரம் வேணும்னார். சுவாமி பரமேஸ்வரன் கேட்குறார், என்னப்பா வேணும் உனக்கு அப்படின்னார். எனக்கு தங்களுடைய அம்பிகையாக இருக்கக்கூடிய கௌரியாக இருக்கக்கூடிய பார்வதியே எனக்கு மகளாக பிறக்கணும். அதை தாங்கள் கணேஸ்வரமாக அவதாரம் எடுத்து நீங்கள் அந்த பார்வதி விவாகனம் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்குறார். வல்லபையினுடைய சரித்திரம் இதுதான். அப்படியே ஆகட்டுங்கிறார்.
அதனால தான் பிள்ளையார்களை பற்றி சொல்லும் பொழுது பழைய காலத்தில் கிராமத்திலலாம் சொல்வார், குளத்தங்கரெல்லாம் பிள்ளையார் நிறையா வச்சுருப்பா, மரத்துக்கு மரம். ஏன் இந்த பிள்ளையார் இங்கே கோச்சுன்னு உட்காந்துருக்காரான்னு கேட்பா அந்த காலத்தில். முருகப்பெருமானுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டார், எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு கேட்டால் அம்மா மாதிரி பொண்ணு வேணும்னு கேட்டேன், கொடுக்க மாட்டேன்ட்டு, அதனால் வந்து குளத்தங்கரில் உட்காந்துருக்கேன்னு சொன்னாராம் கோச்சுட்டு பிள்ளையார் அப்படின்னு ஒரு சொல்வடை உண்டு. அம்மா மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னா எங்கே கிடைக்குமா? தாய்க்கு பின்னா தாரம் சொல்லியிருக்கு, இவர் தாயே தாரமாக வரணும்னு கேட்குறாரு, எங்கே யாரோ கொடுப்பாளா யாராவது? அதனால் சுவாமி பார்த்தார், அதுக்கு என்ன உன்னுடைய விருப்பம் நிறைவேறுப்பான்னு நிறைய அனுகிரகத்தை பண்ணார். அதன்படி தன்னுடைய தந்தைகிட்ட போய் பிரம்மாட்ட போய் சொல்கிறார், இந்த மரீச்சி சொல்கிறார், நான் தபஸ் பண்ணேன், இந்த மாதிரி அம்பாள் வந்து எனக்கு மகளாக பிறக்கணும், அதை வந்து விநாயக பெருமான் அவதாரம் பண்ணி அந்த குழந்தையை ஏற்றுக்கணும்னு கேட்டேன் அப்படின்னார். பிரம்மா பார்த்தார், எப்பேற்பட்ட வரத்தை வாங்கியிருக்கேன், நான் எனக்கெல்லாம் கூட இந்த மாதிரி வரம் கேட்க தெரியலையே அப்படி சந்தோஷப்பட்டு உடனே என்ன பண்ணார், சரி சுவாமி உனக்கு பிரத்யட்சமாகி கொடுத்துருக்கார் அப்படின்னு அவருக்கு என்ன பண்ணுறார், ஒரு நகரத்தையே ஏற்படுத்தி அவருக்கு தேவவல்லின்னு ஒரு பொண்ணை திருமணம் பண்ணி வைக்கிறார் மரீச்சி மகரிஷிக்கு. அவர் பண்ணி அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சு சிந்தாமணின்னு ஒரு நகரம் பிரம்மாவால் சிருஷ்டிக்கப்பட்டு, இதெல்லாம் நிறையா உள்ளே போக 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 நிறையா இருக்கும். விநாயக தத்துவங்கள்லாம் பார்க்கணும்னு வச்சுங்களோ, விநாயகருடைய பெருமையெல்லாம் சொல்லிடாது, அது இப்படி பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அவர் என்ன பண்ணார், வேதவல்லின்னு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சார். இவர் அம்பாளை மகளாக அவதாரம் பண்ணி கல்யாணம் பண்ணின்னு வரம் கேட்டார். பிரம்மச்சாரியா இருக்கார், தபஸை பண்ணி விட்டார். இவருக்கு கல்யாணம் ஆகாமல் யாருக்கு இவளுக்கு இப்படி பொண்ணு வரும்? பார்த்தா பிரம்மா தந்தையினுடைய கடமை செய்யணுமே, அதுக்காக என்ன பண்ணார், கல்யாணம் பண்ணி வச்சார். சிந்தாமணின்னு ஒரு நகரத்தை ஏற்படுத்தி எங்கள் சுகமாக வாழ்ந்துட்டு பூஜை பண்ணு அப்படின்ட்டு பிரம்மா அனுகிரகம் பண்ணிட்டு போயிட்டார். இவர் தினந்தோறும் இந்த ஆசிரமத்திலிருந்து நித்திய வழிபாடெல்லாம் செய்கிறார், கிரகஸ்தாசிரமத்தை ஏற்றுக்கொண்டார். அந்த சிந்தாமணி நகரத்தில் ரொம்ப அழகாக பூஜை பண்ணி தபஸ் பண்ணிட்டு இருக்கார். ஒரு நல்ல காலம், குறுகிய காலம், நல்ல கனிந்து வரக்கூடிய காலத்தில் அம்பாள் இதுக்கு மேலே அவரை சோதிக்கக்கூடாதுன்னு பரமேஸ்வரன் என்ன பண்ணார், பார்வதியை கூப்பிட்டு, நீ போய் இங்கே அருகாமையில் ஒரு தடாகம் இருக்குது, அந்த தடாகத்தில் ஒரு சங்காக நீ தோன்று, அதை பார்த்து அந்த மரீச்சிங்கிறவர் வந்து அந்த சங்கை எடுத்துன்னு போய் என்ன செய்யணுமோ செய்வார், அதை குறித்த எண்ணங்கள் நிறைவேறும்னு சொல்லி அம்பாளுக்கு ஆజ్ఞை கொடுக்குறார். இந்த கதையெல்லாம் ரொம்ப அருமையான கதை, சாதாரணமாக விளையாட்டாக சொல்லிட்டு போகிறோம் நாங்கள்லாம். அதே மாதிரி மகரிஷி அந்த குளத்தில் போய் ஸ்நானம் பண்ணும்போது அங்கே ஒரு தாமரைப்பூ பக்கத்தில் ஒரு சங்கு, வலம்புரி சங்கு, அழகாக ஒரு சங்கு இருக்குது. இதை பார்க்குறார், நம்ம தினந்தோறும் ஸ்நானம் பண்ண வரோமே, இந்த சங்கு இல்லையே, இன்றைக்கி ஒரு சங்கு இருக்கே பாருங்க. உங்கள் திருக்கழுங்குன்றத்தில் வருஷம் கரெக்டாக அந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை சங்கு வரும். இதெல்லாம் நினச்சி பார்க்கணும், இதெல்லாம் எதுவுமே வெறும்னு இல்லை. திருக்கழுங்குன்றத்தில் இப்போ தான் போன மாதம் அந்த சங்கு வந்தது. அது மாதிரி இங்கே என்ன நதிகளில் இருக்கலாம், கடல்களில் தான் இருக்கும் சங்குலாம். ஒரு குளத்தில் சங்கு வர்றதுங்கிறது ரொம்ப அபூர்வம், அதெல்லாம் ஒரு அனுகிரகம், தெய்வானுகிரகம். அது மாதிரி இந்த சங்கை பார்த்த உடனே சந்தோஷப்பட்டார், அழகாக இருக்கே இந்த சங்கை எடுத்துன்னு போய் நம்ம பூஜையில் பண்ணலாமே அப்படி ஸ்நானத்தை பண்ணார். அவபடுத்த மந்திரங்கள்லாம் பண்ணிவிட்டு அந்த சங்கை எடுக்க போய் எடுத்தார். சங்கு கையில் வந்து அழகாக எடுத்துன்னு போய் தன்னுடைய மனைவியிட்ட ரிஷி தன்னுடைய பத்னிகிட்ட கொடுத்து ஜாக்கிரதையாக வையுங்கிறார். அவளுடைய கைப்பட்ட உடனே அந்த சங்கு ஒரு பொன் குழந்தையாக மாறிடும். அம்பாள் தெய்வங்கள்லாம் அவதாரம்னு பேர், அதெல்லாம் ஜனனம் இல்லை, அவதாரம், இறங்கி வருதல் அந்த காரியத்துக்காக. இதெல்லாம் சங்காதான் எடுத்துன்னு வந்தோம், குழந்தையாயிடுத்தேன்னு சந்தோஷம் 2 பேருக்கும், மரீச்சி அந்த மகானுக்கும் அந்த வேதவல்லிங்கிறவளுக்கும் 2 பேருக்கும் சந்தோஷம் ஏற்பட்டு அந்த குழந்தைய ரொம்ப அழகாக வளர்க்குறா. அதே மாதிரி ஒரு 16 ஆண்டுகள் நன்னா அந்த குழந்தை சீரும் சிறப்புமாக வளர்றது. அப்போ சுவாமி உடனே பிரார்த்தனை பண்ணுறார். சுவாமி பிரார்த்தனை பண்ணே அந்த தபத்தினால பரமேஸ்வரன் என்ன பண்ணுறார், விநாயகர் உருவத்திலேயே வரார். விநாயகர் வேற, சிவபெருமான் வேற இல்லை. சுவாமிக்கு சமானமாக சொல்லக்கூடியது 5 சொல்லுவா, அதில் ரொம்ப உயர்வாக சொல்லக்கூடியது விநாயகரும் முருகரும். அதனால தான் பழைய காலத்தில் பெரியவா சொல்லுவா, ஊரில் என்ன சிவாலயம் இருக்கோ இல்லையோ ஒரு பிள்ளையார் கோயிலை வச்சுரும்பா. கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம். என்ன அர்த்தம், ஒரு பிள்ளையார் கோயில் வச்சுட்டா அதில் எல்லா சுவாமியும் இருக்க அர்த்தம். அதில் நேற்றே சொன்னார் இல்லையா, தும் பிரம்மா தும் விஷ்ணு எடுத்து அதோட சீரத்தில் சொல்லிட்டார் அவர். பிள்ளையாருடைய சரீரத்தில் எல்லா தேவதைகளும் இருக்குது. அதே மாதிரி சுப்பிரமணியர் ஒரு ஆலயம் இருந்துன்னா அதுக்கு சிவாலயம் தேவையில்லைன்னு சொல்லுது சாஸ்திரம், ஆகமங்கள்லாம். அதுவே பரமேஸ்வரனே சொல்லுங்க, தன்னுடைய இடத்தையே கொடுத்து தன்னுடைய சிவபெருமான் தான் பதம் தள்ளி போனார். திருடக்கழிங்கிற க்ஷேத்திரத்தில் போனால் பார்க்கலாம், சிவனுக்கு உரிய பதம் தான் நடுப்புற கர்ப்ப கிரகத்தில், அவருக்கு மட்டும்தான் மத்திய பதம்னு பேர் ஆகமங்களில். அந்த பதத்தையே முருகப்பெருமானை கொடுத்துட்டு அவர் பின்னாடி போயிட்டார்.
திருவிடக்கழி போய் பார்த்தெல்லாம் தரிசனம் பண்ணலாம் கிடைக்கும். அதே மாதிரி திருச்செந்தூரில் போனேன்னா அப்புறம் அவரால் பூஜை பண்ணப்பட்ட பஞ்சலிங்கம் பின்னாடி இருப்பார் சுவாமி. 5 விதமான லிங்கங்கள் அப்படி உயர்வாக இருக்கக்கூடிய சுவாமி வேற, பிள்ளையார் வேற, முருகர் வேற, எல்லாம் அவரே தான். அது மாதிரி வரார். அந்த தவ வலிமையினால் அனுகிரகம் பண்ணுறார். இந்த அம்பாளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறார். உடனே அதே மாதிரி அந்த பரமேஸ்வரன், அந்த விநாயகர் வடிவமாக இருந்த பரமேஸ்வரன் விநாயகராக தோன்றி அந்த வல்லபைங்கிற அம்பாளை கல்யாணம் பண்ணிக்கிறார். இதுக்குள்ளே நிறையா இருக்குது. இருந்தாலும் நம்ம காலத்தை உத்தேசித்து நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிருக்கேன். இந்த முருகப்பெருமானுடைய சரித்திரமாகியே இந்த விநாயகர் சரித்திரம் வல்லப சரித்திரத்தில் இருக்குது. வல்லமகா சரித்திரத்தில் முருகன் வள்ளியை கல்யாணம் பண்ணிக்கிறது எப்படி வந்தார், கழவனா வந்தார், யானையை அனுப்பிச்சார், தோர்த்தினார், இதெல்லாம் கூட இதில் இருக்குது. இவர் பிள்ளையாருக்கு அதே மாதிரி இவர் என்ன பண்ணுறார், பரமேஸ்வரர் கழவம் போட்டுன்னு இந்த அம்மாள்கிட்ட வர்றார். நீ எதுக்கு தவஸ் பண்ணுற, உனக்கு யார் வேணும் அப்படிங்கிறார். பரமேஸ்வரன் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அந்த ஆள் ஒன்றும் வேண்டான்னு இவர் சொல்கிறார். கோச்சிக்கிறார், அந்த முதல்ல வெளில போச்சுங்க, எல்லாம் நடக்குது. அவ்வளவும் இருக்குது. முருகப்பெருமானுடைய சரித்திரமே தான் அந்த வல்லபனுடைய சரித்திரம். அது மாதிரி உயர்வாக இருக்கக்கூடியது. அப்படி அதே மாதிரி அதுக்கப்புறம் சுவாமி அனுகிரகம் பண்ணி அந்த அனுகிரகத்தினால விநாயக பெருமானே அந்த விஸ்வரூபம் எடுத்து பரமேஸ்வரனாக வந்து அந்த கல்யாணம் பண்ணிட்டதாக வல்லபனுடைய சரித்திரத்தில் ரொம்ப அழகாக அவருடைய சரித்திரம் சொல்லப்படுறது. அதே மாதிரி இந்த விநாயகருடைய இந்த கல்யாணத்தில் லட்சுமியும் மகாவிஷ்ணுவும் வராளாம். இதெல்லாம் நிறைய உள்ள தொடர்கதைகள் இல்லை. வந்து பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு விநாயக பெருமானுக்கு இப்படி ஒரு பராக்கிரமம் கிடைச்சிருக்கேன், பிரம்மபுத்திரன் மாதிரி ஒரு தன்னுடைய தபஸ்நாள் அடைஞ்சிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு தபஸ் பண்ணி கேட்குறாரு, எனக்கும் ஒரு 10 குழந்தையை கொடுத்து நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்குறாரு. அதே மாதிரி ஆகட்டும்னு சொல்லி மகாவிஷ்ணு தனக்கு ஒரு 10 குழந்தைகள் பொன் குழந்தைகளாக ஈன்றெடுத்து அதை விநாயக பெருமானுக்கு இதை கொடுத்ததாக வரலாறு சொல்கிறது. அந்த 10 விதமான பெயர்களும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்த்தேன்னா. அந்த 10 விதமான குழந்தை, அதனால தான் மகாவிஷ்ணுடைய அவதாரம் சொல்லும்பொழுது லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஒரு நாமா வரும், கராங்குலி நகோத்பன்ன நாராயண தசாகு. அவருடைய நோக்கம் என்னன்னார், அவளுடைய அம்பாளுடைய அந்த நகத்திலேருந்து தோன்றிய அவதாரங்கள் தான் 10 அவதாரங்கள் அப்படின்னு ரொம்ப உயர்வாக சொல்லக்கூடியது. அந்த அதே மாதிரி மகாவிஷ்ணுவால் 10 குழந்தைகள் அனுகிரகத்தை பெற்று விநாயக பெருமான் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்னு அதனுடைய வரலாறெல்லாம் போடுது. இந்த வல்லப மகாகணபதி இருக்காரே, இவருக்கு ரொம்ப விசேஷமான என்ன பலன் அப்படின்னா, நேற்றே சொன்னார், சித்தி புத்தி சனாதன்னு ஒரு வாக்கியம். சித்திங்கிற சக்தியும் புத்திங்கிற சக்தியும் சித்தலட்சுமி வல்லபாம்பா சமேதாயன்னு தான் சாஸ்திரத்தில் ஆகமங்கள்லாம் இருக்குது. புத்தி சக்தின்னே அங்கே வரல, சித்தி புத்தியும் வச்சுட்டு இருக்கோம். சித்தலட்சுமி வல்லபாம்பா சமேதாய கணபதியே அம்சஸ்வம் வல்லபைங்கிற சப்தம் இங்கே தான் இருக்குது. இந்த புத்திங்கிறது தான் வல்லபைன்னு பேர். புத்தி கர்மானுசாரணியும்பா சைவ சித்தாந்தத்தில் கர்மாவை அனுசரித்து தான் ஒருத்தனுக்கு நல்ல எண்ணங்களும் தீய எண்ணங்கள்லாம் வரும். அதே மாதிரி இந்த வல்லப மகாகணபதி இந்த மகாகணபதியுடைய உருவத் தோற்றங்களில் சொல்லும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய மகாகணபதி 4 கையோடு இருக்கார், ஆலிங்கனத்தோடு அம்பாள் இருக்கார். ஆனால் இவருடைய ஆகமங்களில் சொல்லக்கூடிய சில்பதாத்திரங்களில் சொல்லக்கூடிய வல்லபைக்கு 10 கரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 10 கரங்களில் உயர்வாக சொல்லக்கூடியதில் என்னென்ன ஆயுதங்கள்லாம் வச்சுருக்கார். இந்த ஆயுதங்கள்லாம் என்னென்ன, பஞ்சபூதங்கள், உலகம், ஸ்தூலம், சூட்சம், காரணம், 3 நிலைகளை உள்ளது. இதுதான் ஆத்மா. அதனுள்ள புகுந்து வியாபித்து சத்தாகவும் திக்தமாகவும் நிலைத்ததாகவும் நிலையற்றதாகவும் இருக்கிறதாக இந்த 10 கரங்கள் இருக்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் சொல்கிறது. அப்படி இந்த வேறு துரியாதீதம்னு வேறு, இந்த பரமேஸ்வருடைய விநாயக பெருமானுடைய உருளை சொல்லும் பொழுது துரியாதீத நிலை இவர் அடையணும்னா, நேற்றே சொன்னார், கணபதி உபநிடத்துங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட எல்லோரும் அறியக்கூடியது விநாயகர் அகவல். அதுக்குள்ள யோகபாதம், யோகா கிளாஸ் படிக்கவே வேண்டாம், போகவே வேண்டாம். பிள்ளையார் அகவலை நன்னா படித்து அதுக்கு அருகாமையில் உள்ள தமிழ் வித்வானிடத்தில் அந்த அர்த்தம் தெரிஞ்சிருந்தாலே போதும், யோகா கிளாஸில் ஃபஸ்ட் கிளாஸாக பாஸ் பண்ணலாம். அப்பேற்பட்ட 5 மூல பூதங்களில் ஆகாயில் இருக்கக்கூடிய புட்டியாகவும், வாயுடத்திலேருந்து மனதில் இருக்கக்கூடிய ரதிபதியாகவும், அக்னி தத்துவத்திலேருந்து கிரிஜாபதியாகவும், ஜலதத்துவத்திலேருந்து ரமாபதியாகவும், அன்னம் எனும் பூமியிலிருந்து பூமிபதியாகவும், அவருடைய சக்திக்கேற்றவாறு புஷ்டி, ரதி, கிரிஜா, ரமா, பூமி என்று இந்த சக்தியோடு படைத்தார் அப்படின்னு இந்த வல்லபா கணபதியினுடைய அவதாரத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார். இது சமஷ்டி வடிவம்னு பேர் இருக்கட்டும். இதில் 10 கைகள் சொன்னேன். இந்த 10 கைகள் என்னுடைய அடையாளம் பார்த்தீங்கன்னா, கதை,
இதுக்கு காரணம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா பூமியினுடைய அடையாளம் அது. வராகர்னால இந்த பூமிபதியினுடைய அடையாளமாக கதை, பூமிக்கு நிற்கதிர், விஷ்ணு ரமாபதி சக்கராயுதம், ரமாவிற்கு தாமரை, மகாலட்சுமி என்ன தாமரை தான். அது மாதிரி ருத்ரனுக்கு கௌரி, கௌரிபதிக்கு சூளம், மன்மதனுக்கு பாசம் கரும்பு வில்லு, புஷ்டிக்கு மாதுளை, புஷ்டிபதிக்கு தந்தம். இவ்வாறு 10 ஆயுதங்கள். இந்த ஆயுதத்துக்கு கூட இவ்வளவு இந்த பஞ்சபூதத்தன்மையும் அதனுடைய ஆற்றலையும் வெளிப்படுத்தக்கூடிய தத்துவத்தை சொல்லக்கூடியது வல்லப மகானுடைய சரித்திரத்தில் இருக்கக்கூடியது. அப்படி இந்த பார்த்தெல்லாம் இதில் பார்த்தீங்கன்னா கழுத்து வரைக்கும் வல்லபேசர், 10 கைகள், யானை வடிவன், தலை துரியர், அவரது அடையாளம் துதிக்கை, இப்படி நல்ல ரத்தனங்கள்லாம் நிறைந்த அந்த தும்பிக்கையில் இருக்கக்கூடிய கடம், இப்படி அதில் இருக்கக்கூடிய கடத்தோடு சேர்த்து 11 ஆயுதம் அப்படின்னு அவருடைய அந்த மூர்த்தியினுடைய லட்சணங்களில் சில்பசாஸ்திரங்களில் ஆகமங்கள்லாம் சொல்லப்படுது. இவர் சிகப்பாக நேற்று சொல்ல ரத்தகந்தானொலித்தாங்கம் நேற்று சொல்லிட்டார், செந்நிறமாக உள்ளவர். அவருக்கு நல்ல புஷ்பம், சிகப்பு புஷ்பங்கள்லாம் அவருக்கு பிடிக்கும். இவர் 3 கண்ணு, ஸ்தூலம் சூட்சம் காரணம்ங்கிறது 3ம் பிரபஞ்சத்திற்கு சாட்சியாக சொல்லக்கூடிய அவருடைய தத்துவ நிலைகள். சந்திரனை சிரசில் தரிச்சுருக்கார். ஸ்தூலம் சூட்சம் காரணம் இந்த 3ம் தான் உலகத்துக்கு உயிரற்றது. மிருதம் சாகாதது அமிர்தம். அமிர்தம் சந்திரனை வடிவமாக கொண்டதுனால துரியமான பிரம்மமே மத்தகத்தினால இவர் சந்திரச்சூடர்னு விநாயகருக்கு ஒரு பேர் உண்டு. சந்திரச்சூடாமனை நமஹான்னு பிள்ளையார் அட்டோத்தத்திலே ஒரு நாமாவளி. அப்பேற்பட்ட விநாயக பெருமான் சிந்தாமணி தீபத்தில் பிரம்மாவால் கொடுக்கப்பட்ட அந்த நகரத்தில் தபஸ் பண்ணி அந்த குழந்தைய வளர்த்து வல்லபைங்கிற சக்தியை விநாயக பெருமானுக்கு வந்து கல்யாணம் பண்ணிட்டு அனுகிரகம் பண்ணதாக வல்லபனுடைய சரித்திரம். வல்லப கணேச உபனிஷத்துன்னே, உபனிஷத்துங்கிறத பற்றி சொல்லிட்டார் அவர். வல்லப கணபதி உபனிஷத்துன்னே ஒரு உபனிஷத்து இருக்குது. அதுவும் இதே மாதிரி தான் நிறைய கேள்விகள் பதில்கள், அதனுடைய தாராம்சங்கள்லாம் அதில் உயர்வாக சொல்லக்கூடியது. எப்படின்னா அந்த அவ்வளவு ஓம் தத் சத்து அப்படிங்கிற அந்த பிரம்மன் தான் சத்தியம் ஞானம் அனந்தம் அப்படிங்கிறத நேத்தினுடைய விளக்கத்தினுடைய சாராம்சம் தான் இந்த வல்லப கணபதி. வல்லப கணபதியினுடைய இதுக்கு பிரணவம் பேர். இந்த பிரணவத்தில் என்னென்னா ஜாகிரம் ஸ்வப்னம் சுழுப்தி துரியம்னு அந்த 5 இதுதான் பிரணவம். பிரணவம்னா என்னென்னா இந்த நம்மளுடைய மனிதனுடைய இல்வாழ்க்கையில் இருக்கக்கூடிய 4 நிலைகளையும் கடந்து துரியாதீதத்தை ஒத்த எவன் ஒருவன் உணர்கிறானோ இதுதான் பிரணவம்னு பேர். ஜாகிரம் தூங்கிறது, சொப்னம் தூக்கத்தில் பார்க்கறது, சுஷுப்தி அதை அனுபவிக்கிறது, துரியம் அதை விழித்தவுடன் அதை உணர்றது, துரியாதீதம் இதெல்லாம் உண்மையா பொய்யான்னு அதுக்கப்புறம் அதை நெருங்குகிறது. எந்த பொருள் இருக்குன்னு தெரிஞ்சோமோ அது இல்லைன்னு தெரியணும். முதல்ல ஒரு பொருள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், அந்த இருக்குங்கிற பொருளை இல்லைங்கிறத உணரணும். அப்போ இல்லைன்னா ஏதோ ஒன்று இருக்குன்னா இல்லை, அப்போ இருக்கு இல்லைங்கிறத உணரக்கூடிய திட்டம் தான் துரியாதீத நிலை. நாயை கண்டா கல்லை காணும், கல்லை கண்டா நாயை காணும்பா. அதுக்கு என்ன அர்த்தம்? நாயை அடிக்கிறதுக்கு கல்லை பார்த்தேன் கல்லை காணுமா, இல்லை நான் கல்லுக்கும் போது நாயை காணுன்னு அர்த்தமா? அப்படியா? என்ன அர்த்தம் அதுக்கு? அழகாக ஒரு வேலைப்பாடு நிறைந்த நாய் இருந்தது, நிஜ நாய் மாதிரி இருந்தது. நான் நிஜ நாய் தான் நினச்சின்னு கல் எடுத்து அடிக்கலான்னு பார்த்தா அங்கே பக்கத்தில் கல்லையே காணுமா. கல் கிடச்சிருத்து, ஆனால் அந்த நாய் அங்கேயே நின்றுருக்கு. இவன் பார்த்த நாய் கல் எடுத்து போட்டால் அது நகரவே இல்லை. அப்போ தான் நினச்சா ஓஹோ இது கல் நாய் போலுக்கு, நாம் அப்படி தான் ஏமாந்துட்டோம் அப்படின்னு அப்புறம் உணர்ந்தானா. அப்போ எந்த பொருளையும் உணர்வதற்கு சிரமம், உணர்ந்ததுக்கப்புறம் அது உணர்ந்ததை உணர்த்தணும். மறுபடியும் வாத்தியாருக்கு என்ன வேலைன்னா படிக்கிறது மட்டும் இல்லை, மாணவனுக்கு தான் படிக்கிற வேலை. ஆசிரியர்களுக்கு என்ன வேலைன்னா தாம் படித்ததை மறுபடியும் சொல்லிகிட்டே இருக்கணும். அது மாதிரி அர்ச்சகர் கோவிலில் பூஜை பண்ணுறாருன்னா இங்கே வந்து நீங்கள் எல்லாம் உங்கள்கிட்ட கதை பேசுறதுக்கு இல்லை, சுவாமிகிட்ட போய் அவர் அர்ச்சனையை பண்ணி அவள் கஷ்டத்தெல்லாம் போகணும், அவளுக்கு என்ன செய்யணும் விருப்பத்தை கொடு, நீங்கள் எதை செய்ய அவர் சும்மா உட்காந்துட்டு இருக்கிற அவர் போய் சொல்லிகிட்டே இருக்கணும். பாட பாட ராகம் தேட தேட சுகம் மூட மூட ரோகம்பா பெரியவா. கோவிலுக்குள்ளே போனால் துண்டை மேலே போத்தி கூடாதுன்னு சாஸ்திரம். எல்லோரும் யோகா வேஷ்டி போட்டு சொக்கா போட்டு தான் கோவிலுக்குள்ளே போகிறோம். கோவிலில் போனால் மேலே சொக்கா இருக்கக்கூடாது அப்படிம்பார். துண்டு தன்னை அறியாமல் கீழே இறங்கணும். நாங்கள்லாம் எங்கள் ஆசிரியருக்கு பின்னாடி போகும்போது அப்படி திரும்பினாருன்னா மேலே துண்டு கீழே விழுந்துடும். நாங்கள் நகர்த்த வேண்டாம், அது துண்டே பயந்துருவோம். நாங்கள் பயப்படல, என் துண்டு பயப்படுது எங்கள் வாத்தியாருக்கு அப்படின்னு வேடிக்கையாக சொல்லுவார். ஏன்டா துண்டு கூடவா பயப்படுறது அப்படிம்பார். நான் பயப்படலைங்கிறத துண்டு பயப்படுறதுங்கிறத அப்படி சொல்கிறார் அவர். அதனால் பாட பாட ராகம் நிறைய சங்கீதங்கள் நல்லா, அப்போ தான் அது ராகங்கள்லாம். அது மாதிரி தேட தேட சுகம், நல்ல சுவாமியோடைய சுகங்கள்லாம் எங்கே கிடைக்கும்னா
அமைதி. தவத்திற்கு ஒருவர் கல்விக்கு இரும்பர். தபஸ்யைகோ துவயோ வித்யா அப்படின்னு. தவம் பண்ண போகிறான் ஒத்தரா போகணும், கல்விக்கு படிக்க போனால் 2 பேராக போகணும். அப்படி விநாயக பெருமானத்தில் அர்ச்சகருடைய என்ன வேலைன்னா, நீங்கள் எப்போ வந்தாலும் உங்களை பற்றி உங்கள் பேர் நட்சத்திரம்லாம் நீங்கள் சொல்ல வேண்டாம், அவரே சொல்லிடுவார். காசியப கோத்திரம், சதபடி நட்சத்திரம், கும்பராஜா, சுப்பிரமணிய சர்மான், அவரே சொல்லுவார், உங்களெலாம் கேட்கவே மாட்டார். அப்போ சுவாமி என்ன பண்ணியிருக்காரு, அவர் தன்னுடைய ரிசல்ட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டார், ஜாதகத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டார். நீங்கள் ஆற்றுலேருந்து ஃபோன் பண்ணி சொல்கிறது இப்போ தான், அந்த காலத்தில் ஃபோன் பண்ணாவே சொல்லி வச்சுட்டார். நம்ம ஆற்றுல இன்றைக்கி அர்ச்சனைப்பா பண்ணிவிடுன்னா அவர் ஆற்றுலேருந்து சொல்லி அனுப்பிச்சாருன்னா அவர் பண்ணி பிரசாதத்தை கொண்டே கொடுப்பார். அப்போ ஆச்சாரியனுடைய என்ன வேலைன்னா, உணரணும், உணர்ந்ததை உணர்த்தணும். யாராருக்கு எந்த சந்தர்ப்பம் வருதோ அந்த சந்தர்ப்பத்தில் உணர்த்தணும். அப்பேற்பட்டமான ஒரு விநாயக பெருமானுடைய வரவாறு இந்த வல்லபைங்கிற சக்தியானது எப்படி தோன்றியதுன்னா, பிரம்மாவனுடைய குமாரருடைய மரீச்சி தவம் பண்றார், அம்பிகையே எனக்கு குழந்தையா வந்து அவதாரம் பண்ணணும், அதில் கணேஸ்வரனா வந்து நீங்கள் ஏற்றுக்கணுங்கிறார். அதனால தான் வேதம் சொன்னதெல்லாம் பொய்யே கிடையாது. வேதம் என்ன சொல்றதுன்னா, தசாஹாஸ்யாம் புத்திரானாதேகி பதிமேகா தசங்கிருதி, எல்லாரும் ஆஜிராம் பண்ணுவா வேத வித்தெல்லாம். 10 குழந்தை வரைக்கும் பெற்றுக்கோ, 11ஆவது குழந்தை உன்னுடைய கணவனே குழந்தையா வச்சுக்கணும். இப்போ என்ன சொல்கிறேன்னா, 16 பெற்று பெருவாழ் வாழ்னா அர்த்தத்தை வேற மாதிரி எடுத்துன்னு 16லாம் வேண்டாங்கிறா. அது வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி தான் ஒன்றுமே எல்லாம் கொடுத்து அனுமதில்லை. 10 குழந்தைகள், 11ஆவது குழந்தை தன்னுடைய கணவனே குழந்தையாக இருக்கணும்னு வேதம் சொல்றது. அந்த சக தர்மிணியாக இருக்கக்கூடிய கிரகஸ்த தர்மத்தை ஆசிரியக்க வந்தக்கூடிய பெண்களுக்கு வேதம் சொல்றது, நீ இப்படி இருந்துக்கோ, இந்த தர்மங்களை செய்யி அப்படின்லாம் சொல்றது. அப்படி உயர்வாக சொல்லக்கூடிய அந்த சிந்தாமணி தீபத்தில் இந்த வல்லபைய சுவாமி தபஸ் பண்ணி, மரீச்சிங்கிற மகரிஷி தபஸ் பண்ணி, அந்த அம்பாள் அவதாரம் எடுத்தால் சங்காக தோன்றி அதில் குழந்தையாக அவதாரம் பண்ணி, பரமேஸ்வருடைய அனுகிரகத்தினால அந்த வல்லபையானவள் தோன்றினால் அந்த வல்லவை ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் நித்தியமாக அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வல்லப கணபதியினுடைய சரித்திரத்தில் நிறையா சொல்லியிருக்கேன். நான் சுருக்கமாக தான் சொல்லியிருக்கேன், ஏன்னா காலத்தை அனுசரித்து ஒரு ஒன்று இது இருக்குது. இது வல்லப கணபதி உபநிஷத்துனே இதில் இருக்குது. இந்த வல்லப கணபதி மகா சரித்திரம் மட்டும் இல்லை, வல்லப கணபதி உபநிஷத்தே இதில் வாக்கியங்கள்லாம் இருக்குது. கணபதி உபநிஷத்து மாதிரி ஒரு 10-15 வரி இருக்குது வேதத்தில். அப்பேற்பட்ட ஒரு இது இந்த பிரம்மாண்டத்தில் எந்த பக்தருக்கு அருள் புரிந்தாரோ அந்த விஷயங்கள்லாம் இந்த மரீச்சி சொல்கிறார். 4 விதமான புருஷார்த்தங்களும் இந்த முன்னிருந்த நிலையை 5ஆவதான பிரம்ம நிலையை அடையணும்னா இந்த 4 வழிகள் தான் முக்கியம். என்ன? தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். இந்த தர்மார்த்த காம மோட்சத்தை கொடுக்கணும்னா மகரிஷிகள்லாம் அந்த காலத்தில் ரிஷி பத்னிகளோடு தான் இருந்திருக்கா. அவளாம் தபஸ் பண்ணியிருக்கா, தர்மங்களை அனுசரிச்சிருக்கா. அவள் அதுலேருந்து எந்த விதமான ஒரு நிலையிலையும் மாறலை. அப்படி உயர்வாக சொல்லக்கூடியது அந்த இந்த தர்மத்தினுடைய வாயிலை காக்கக்கூடிய ரமாதேவி நாராயணனையும், அர்த்தத்தை காக்கக்கூடிய உமை மகேஸ்வரனையும், காமத்தினுடைய தன்மையை காப்பதற்காக மன்மதனையும், மோட்சத்தை இதனுடைய தன்மையை காமிக்கிறதுக்காக வராகரும், இந்த 4 இந்த யஜ்ஞர், ஸ்கந்தர், புஷ்டிபதி, பிரம்மான்னு 4 பேர். இந்த தர்மார்த்த காம மோட்சத்தினுடைய அதிதேவதையாக இருக்கக்கூடியவர் யாகம் பண்ணும் போது யஜ்ஞராகவும், ஸ்கந்தராக சோமாஸ்கந்தரை பார்த்தீங்கன்னா சுவாமி அம்பாள் நடுப்புற ஒரு குழந்தை இருப்பார், அப்போ ஸ்கந்தராகவும், அது மாதிரி புஷ்டிபதி மகாலட்சுமியினுடைய தன்மையாக, பிரம்மா வாக்தேவியாக சரஸ்வதியாகவும், இந்த 4 பேரும் இந்த தர்மார்த்த காம மோட்சத்துக்கு 4 பேர் தான் இம்பார்ட்டண்ட். தர்மமும் அர்த்தம் காம மோட்சம்னு சொல்லிடுறோம். இந்த தர்மார்த்த காம மோட்சத்தை கொடுக்கறது யாருன்னா இந்த 4 விதமான புருஷார்த்தங்களையும் கொடுக்கறதுக்காக இந்த வல்லப கணபதியுடைய அனுகிரகத்தினால இவ 4 பேரையும் சுவாமி அனுகிரகம் பண்ணதாக சொல்லுது. பண்டாசுரமாக இருக்கும்போது அம்பாளே இதை விரும்பி கொடுக்குறா. என்ன, இந்த விக்ன எந்திரத்தை நீ உடைச்சிரு, அந்த எந்திரம் இருக்கிற வரைக்கும் அவனை வெல்ல முடியாது. ஏன்னா அவன் அப்பேற்பட்ட எந்திரத்தை வாங்கி வச்சிருக்கான். பிள்ளையார் சாமானியப்பட்டவராக வரத்தை நம்மளை காட்டிலும் தேவர்களை காட்டிலும் அசுரர்கள் தான் நிறைய வரம் வாங்கியிருக்கான். ஆனால் அந்த வரத்துலேருந்து மீள்றதுக்கு தேவர்கள் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அவள்கிட்ட இருக்கிற ஒரு பக்தி இருக்கே, அது ஆந்திராவில் ரொம்ப அழகாக சொல்லுவாள், மூட பக்தி, முரட்டு பக்தி. பக்தியில் கூட வைராக்கியங்கள் நிறையா இருக்கும். அப்பேற்பட்ட உயர்ந்த தத்துவங்களை சொல்லக்கூடியது அந்த. அதே மாதிரி நம்ம ஒவ்வொருடைய இல்லத்திலையும் பழைய காலத்தெல்லாம் பூஜை பண்ணியிருந்தோம், அதெல்லாம் விட்டுட்டோம். பஞ்சாயத்து பூஜைன்னு ஒன்று இருக்கும், ஆதித்யம், அம்பிகம், விஷ்ணும், கணநாதம், மகேஸ்வரம்னு. இந்த 5 எது பிள்ளையார பிரதானமாக கொண்டுவா, நடுப்புற பிள்ளையாரை வச்சுருப்பா, சுற்றி தான் சுவாமி அம்பாள்லாம் வச்சுப்பா. அந்த பஞ்சாயத்து பூஜையில் கூட அதே மாதிரி முருகனை பிரதானமாக கொண்டுவா, முருகனை நடுப்புற வச்சுருப்பா. இப்படி அந்த பஞ்சாயத்து பூஜையில் கூட இந்த வல்லப மகாகணபதியுடைய சரித்திரம் சொல்லும் பொழுது பஞ்சாயத்து பூஜையில் பிள்ளையாரை மையமாக வச்சு பூஜை பண்ணினா அப்படிங்கிறத இந்த ரொம்ப அழகாக சொல்கிறது. நேற்றே சொன்னார்,
பிரம்மனஸ்பதி அப்படின்னா அவர் தான். அவருக்கு மேலே விகதா நாயகா, அவருக்கு மேலே வேறு தலைவனே கிடையாது. அப்பேற்பட்ட அந்த வல்லப மகாகணபதி தாரகாசுரனை இது பண்ணுறதுக்காக அந்த சக்தியாயுதத்தை அனுகிரகம் பண்ணி வாங்கி அது மாதிரி வள்ளியனுடைய அனுகிரகத்தை சேர்த்து வச்சார் முருகப்பெருமானுக்கு. அப்படி நிறைய உதவியெல்லாம் நம்ம பிள்ளையாருடைய சரித்திரம் நிறைய சொல்லிகிட்டே போகிறோம். இந்த காசியபருங்கிறவர் ஆத்ம வித்தியாகிய மகாகணபதி மந்திரத்தை உபதேசிக்கப்படுகிறார். மரீச்சி பண்ண தப வலிமையெல்லாம் கேட்டுட்டு காசியபர் கேட்குறார், இந்த மந்திரத்தை எனக்கும் சொல்லிக் கொடு, நீ பிள்ளையார்கிட்ட பேர்பட்ட வரத்தை வாங்கியிருக்கேன்னு காசியபர் போய் மரீச்சிட்ட கேட்குறார். அவெல்லாம் மகான்கள், ரிஷிகள். அந்த ரிஷிகளில் காசியபர், அத்ரி, பரத்வாஜர், கௌதமர், இப்படி நிறைய மகரிஷிகள்லாம். அவெல்லாம் அந்த அவெல்லாம் மந்திர திருஷ்டா, அவெல்லாம் அப்படியே பார்க்கக்கூடியவா என்ன நடக்கிறது என்னென்னு. அப்படி விநாயக பெருமானுடைய பெருமைகள்லாம் ரொம்ப உயர்வானது. நாம் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம் மந்திரம். இந்த மந்திரம் எங்கே இருக்குன்னா இந்த வல்லப மகாகணபதி மந்திரம் தான். எல்லாரும் கணபதி ஹோமம் பண்ணுறோம். இந்த மந்திரம் எங்கேயாவது இருக்கான்னு தெரியுமானா ரொம்ப பேருக்கு தெரியாது. ஆற்றுல ஹோமம் பண்ணுறோம். ஸ்ரீம் ரீம் க்ளீம் க்ளாங்களும் கங்கணபதியே வரவர சர்வஜனமே வதமான ஸ்வாஹான்னு ஒரு மந்திரம் சொல்லிட்டு இருக்கோம். இது இந்த வல்லப மகாகணபதியுடைய மூல மந்திரம். இதுதான் அந்த வல்லப கணபதிக்குரிய மாலா மந்திரம். நேற்றே அந்த லகாரம் பிருத்திவி தத்துவத்தை பற்றி சொல்லிட்டார், அதனால் சொன்னது சொல்ல வேண்டாம். இந்த மந்திரமே வல்லப மகாகணபதியுடைய மந்திரம் தான். ஸ்ரீம் ரீம் க்ளீம் க்ளௌம் கணபதியே வரவரத சர்வஜனமே வதமான ஸ்வாஹா. இது 28 அக்ஷரம். இந்த மந்திரம் இருக்கே 28 அக்ஷரம். காயத்ரிக்கு 24 தான், ஆனால் இதில் 28 அக்ஷரம். இந்த 28 அக்ஷரம் பிரம்மன் அந்த பரபிரம்மத்தை உணரக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடியது அப்படின்னு பிரம்ம தேஜஸெல்லாம் வளர்க்கும். இந்த மந்திரத்தினால என்னன்னார் பாருங்க, சாதாரணமாக ஏதாவது ஒரு காரியம் ஆகுன்னா அதுக்கு மட்டும் தான் சொல்லுவோம். இந்த மந்திரத்தை சொல்லி வச்சுன்னா A to Z எல்லாமே வந்துடும். ஒரு எப்படி ஒரு மாலில் போனால், ஒரு கடைகளில் போனால் எல்லா சாமானும் இங்கே வாங்கிக்கலாம் சொல்கிறான் பாருங்க. இப்போல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்க்குறோம் இல்லையா, ஒரு கதையாக இதாக போனால் அந்த தங்கத்துலேருந்து வெள்ளியிலேருந்து இப்போ எல்லா சாமானும் வாங்கிட்டு வந்துடலாங்களாம். அந்த மாதிரி இந்த மந்திரத்தில் ஜெபம் பண்ணினா ஒருத்தன் நீ தனித்தனியாக பிரிச்சே கேட்க வேண்டாம். குழந்தை ஒன்றுன்னு கேட்க வேண்டாம், கல்யாணம் ஒன்று கேட்க வேண்டாம், வீடு ஒன்றுன்னு கேட்க வேண்டாம், உத்தியோகம் ஒன்றுன்னு கேட்க வேண்டாம், எல்லாம் கொடுப்பார். என்கிட்ட எல்லாரும் அன்பாக இருக்கணும், அவன் எனக்கு எதிரியாக இருக்கான், அவன் எனக்கு நட்பாகணும், அப்படிலாம் பிரிச்சே கேட்க வேண்டாம். வசமானய ஸ்வாஹா, எனக்கு எல்லாரும் என்னிடத்தில் தொடர்புடையவனாக இருக்க வேண்டும், என்னுடைய அன்புக்கு கட்டுப்பட வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு மந்திரத்தை இந்த வல்லப மகாகணபதி மந்திரத்தில் தான் இருக்குது. இந்த வல்லப மகாகணபதியுடைய சரித்திரத்தில் தான் இந்த மந்திரத்தை சொல்கிறார். மகாரணவத்தில் 28 அக்ஷரங்களை கொண்டு கூடியது. ஸ்ரீம் ரீம் க்ளீம் க்ளௌம் கங்கணபதியே வரவரத சர்வஜனமே வசமானய ஸ்வாகாங்கிற மந்திரமே இந்த வல்லப மகாகணபதியுடைய சரித்திரத்தில் தான் அவருடைய மந்திரங்கள் சொல்லியிருக்கு. அதனால் இந்த மந்திரத்தை எல்லாரும் சொல்லலாம். நேற்றையே சொன்னேன் உங்களுக்கு, என்னுடைய நண்பர் ரொம்ப அழகாக சொன்னார், மந்திரங்கள்லாம் சாமானியம் சொல்லக்கூடாது, நீங்கள் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கீங்களோ தெரியல, வல்லப மகாகணபதி உபதேசம் பண்ண வச்சுட்டார். அவர் மணிகண்டன் ஒரு மகாகணபதி உபாசகர். இந்த மந்திர மகிமையெல்லாம் இங்கே சொல்கிறதுக்கு ஒரு பெரிய ஆற்றல் கொடுத்துருக்காங்கன்னா அது தெய்வ சாநித்தியம். மந்திராதீனந்து தெய்வதம். சுவாமி எங்கே இருக்குன்னார், மந்திராதீனந்து தெய்வம், மந்திரத்துக்குள்ளதான் பகவான் இருக்கார். அந்த மந்திரம் யார்கிட்ட இருக்குன்னார், தன் மந்திரம் பிராமணாதீனம், பிராமணன்ட்டு தான் அந்த மந்திரம் இருக்கு. அவன் தான் காயத்ரி பண்ணணும், அந்த காயத்ரி பண்ணா தான் அந்த மந்திரம் சித்திக்கும். அப்படி தன்மந்திரம் பிராமணாதீனம் என்ன, மந்திராதீனந்து தெய்வாதீனம் ஜெகத் சர்வம். முதல் வரி பாருங்க. இந்த உலகம் எது கட்டுப்பட்டிருக்கு, இந்த உலகம் முழுக்க எது கட்டுனா தெய்வத்துக்கு கட்டுப்பட்டிருக்கு. தெய்வாதீனம் ஜெகத் சர்வம். சரி, அந்த தெய்வம் எங்க இருக்கு, மந்திராதீனந்து தெய்வம், மந்திரத்துக்குள்ள இருக்கு. அந்த மந்திரம் யார்கிட்ட இருக்கு, மந்திராதீனந்து தன்மந்திரம் பிராமணாதீனம். பிராமணா மம தேவதா சாத்திரம் சொல்றது, நான் சொல்லலை, மணி அடிக்கிறது பாருங்க, சத்தியம். அதனால இந்த ஆலய கும்பாபிஷேகத்தில் இந்த நம்மளுடைய பரம்பரை தர்மகர்த்த இந்த ஆலயத்தில் பெரியோர்களால் அமைத்து பரிபாலனை செய்யக்கூடிய நிர்வாகிகள்லாம் இந்த ஸ்ரத்தையாக பண்ணுறா. அவள் நிர்வாகத்தை இந்த என்ன பல இன்னல்கள் நீ கேட்கக்கூடிய காலங்களில் எத்தனையோ எதிர்ப்புகள் அதெல்லாம் தாண்டி அவளும் விடாது நம்ம முன்னோர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட இந்த ஆலயத்தை அந்த விழா குழுவினர்கள், இந்த ஆலய தர்மகர்த்தாக்கள்லாம், அதே மாதிரி அறநிலைத்துறை பலவிதமான பல பெயர்கள்லாம் இருக்கலாம். ஆனால் அறநிலைத்துறையில் சில இடங்களில் நல்லது நடக்கும்போது அறநிலைத்துறையெல்லாம் அனுகூலமாக தான் இருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கு. சில இடங்கள்ல இருக்கலாம், அதனால அதை குற்றமாக இருக்கிறது கூடாது. ஒரு நல்ல விஷயம் இருந்தால் 99 கெட்டதை மறந்துடணும். 99 கெட்டதாக இருந்து ஒன்று நல்லதாக இருந்தால் கொஞ்சம் சிந்திக்கலாம். ஆனால் ஒரு நல்லது இருந்ததுன்னா நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ளணும். அப்படி அறநிலையத்துறையும் சரி, ஆலய நிர்வாகிகளும் சரி, எல்லோருமே ரொம்ப மன சந்தோஷமாக இந்த ஆலயத்தில் நடைபெறுகின்ற அனைத்து நிகழ்ச்சியும் சிறப்பாக செய்து வருகிறார்கள்.
அவர்களுக்கு முதல்ல நாம் எல்லாரும் பெரிய கரகோஷத்தை கொடுக்கணும். ஏன்னா அதுதான் முக்கியம். குழந்தையின் தெய்வம் கொண்டாடும் இடத்துல நாம் தனிமரம் தோப்பாகாது. நிர்வாக தர்மகர்த்தா அப்படின்னா அவள் குடும்பத்தோடு மட்டும் வந்துட்டு போகிறாள். அவள் வந்தால் அவளை தொடர்ந்து அவள் பந்துக்கள் நண்பர்கள் சுற்றமற்ற பந்துக்களுடன் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி. அதே மாதிரி நிர்வாகம்னா அறநிலைத்துறைன்னா அதுக்குள்ளே பலவிதமான உள்கருத்துக்கள்லாம் இருக்குது. எல்லாரும் வந்தால் தான் ஊர் கூடி தெரிவித்தால் தான் அழகு. அப்பேற்பட்ட அந்த மகாகணபதியுடைய அனுகிரகம், இந்த வல்லப மகாகணபதி 28 எழுத்து மந்திரத்தோடு கூடிய மகாகணபதியுடைய சரித்திரம் ரொம்ப உயர்வாக சொல்லியிருக்கு. இந்த மந்திரத்தை பற்றி சொல்லணும்னா நிறையா சொல்லலாம். நான் உங்களுக்கு அவகாசம் இருக்கிறதுனால சுருக்கமாக சொல்லியிருக்கேன். இதுதான் காயத்ரி கொண்டு 28 அக்ஷரங்களை அதில் இது பண்ணியிருக்கார். இந்த மந்திரராஜம் சொல்லக்கூடிய இடத்துல இந்த மந்திரத்தை எப்படியெல்லாம் ஏற்படுத்தினுங்கிறது ஆத்திரங்கள் வருது. பிரதமம் பாக்குவம் பஷாது ஷட்பீஜாக காமபீஜகம் அப்படின்னு இந்த ஸ்ரீமிரிங்கிற மந்திரத்துக்கு நிறையா அர்த்தமான சமாச்சாரங்கள்லாம் இந்த காமிய மந்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இதனால் என்ன 6 விதமான வசியங்கள் ஏற்படுங்கிறார். 6 கர்மாக்கள் ஒரு மனிதனுக்கு என்னென்ன 6 விதமான கர்மாக்கள், அதில் நிச்சயமாக செய்ய வேண்டியது 6 கர்மாக்களும் அந்தணனுக்குன்னு சொல்லியிருக்கு. 6 கர்மாக்கள்லையும் தன்னுடைய நிலையிலேருந்து மாறாமல் செய்யக்கூடிய ஏஜனம் யாஜனம் தான பிரதிகிரகம் இப்படி சொல்லக்கூடியது எல்லாத்தையும் அத்தியனம் அத்தியாபனம், இதுதான் 6 கர்மாக்கள். அப்பேற்பட்ட உத்வாதங்கள் நிறைந்த ஒரு இந்த மகாகணனுடைய அருள். இந்த பீஜாட்சரம் ரொம்ப உயர்வாக சொல்லக்கூடியது. இதில் சைவர் வைஷ்ணவர் சௌரர் சாக்தர் காணேசர் எல்லாம் இந்த வல்லப மகாகணபதியை வழிபட்டிருக்காங்க. அவள்கிட்ட எந்த விதமான வேற்றுமையும் கிடையாது அப்படின்னு இந்த வல்லப மகாகணபதியுடைய உபாசனையை பற்றி சொல்லும் பொழுது ரொம்ப அழகாக சொல்றது. அப்பேற்பட்ட இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணினா என்ன பலன் கொடுக்கும்னார், அபரிமிதமான பலனை கொடுக்குங்கிறார். இந்த பிள்ளையாரை உபாதிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னார், யானை தந்தத்தில் ஒரு பிள்ளையார் பண்ணி வச்சு பண்ணா சீக்கிரமாக பலனை கொடுப்பார். அவருடைய வழிபாடு முறையை சொல்றார். யானை தந்தத்தில் பிள்ளையார், தந்தத்திலே ஒரு பிள்ளையார் பண்ணி வச்சுக்கலாம். அதுவும் முடியாதவா வெள்ளருக்குல அந்த விநாயகரை வழிபாடு செய்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றார். இப்படி அது மாதிரி சோனபத்ர சிலைன்னு ஒரு சிவப்பு கல்ல இருக்கும், அந்த பஞ்சாயத்தனத்தில் வரக்கூடியது. இப்படி உயர்வாக இருக்கக்கூடியது. அவருடைய எந்திரங்கள் ரொம்ப அழகாக ஸ்ரீசக்கரம் மாதிரியே இந்த வல்லப மகாகணனுடைய எந்திரத்தை சொல்றார். பிந்து திருகோணம் ஷட்கோணம் அற்றதலம் சோடசதலம் விருத்தம் பூபுரம் இவையெல்லாம் கொண்டது இதில் அப்படின்னு இந்த மகாகணனுடைய எந்திரத்தை பற்றி ரொம்ப அழகாக சொல்றார். இதில் மாதிருகாட்சரங்களை சொல்றார். இந்த விநாயகர் விட்டால் இடையூறு எல்லாம் நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி இது 36 அக்ஷரங்களோட கூடிய மாலா மந்திரம் கூட இந்த வல்லப மகாகணபதிக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி வல்லப மகாகணபதியுடைய சரித்திரத்தை எல்லோரும் இந்த நேரத்தில் நம்ம சிந்திச்சோம். இப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பை நமக்கு நல்கிய ஸ்ரீ மகாகணபதி ஆலய அர்ச்சகர் ஸ்ரீ மணிகண்ட சிவத்துக்கும் நம்முடைய ஆலய நிர்வாகிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் மற்றும் உபயதாரர்களுக்கும் அனைவருக்கும் எல்லா நலனும் ஏற்படணும் பிரார்த்தனை பண்ணி, ஏதோ அடியனுக்கு தெரிந்த ஒரு சின்ன சிற்றறிவில் இந்த உரையை சொல்லியிருக்கேன். இது நிறைய பெரிய கடல், இதில் போய் ஆழம் பார்க்குறதுங்கிறது ரொம்ப கடினம். வாய்ப்பு கிடைச்சதுனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன். மகாகணபதி எது எது தெரியுதோ இல்லையோ பிள்ளையார்கிட்ட போய் கையெடுத்து கும்பிட்டாலே போகும். கணபதி பூஜை கைமேல் பலன்னு சொல்லுவா. அப்பேற்பட்ட வல்ல மகாவுடைய அருள்னால மேலும் மேலும் சிறப்பாக எல்லோருக்கும் எல்லா நலனும் ஏற்படணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலத்தில் ஜல கஷ்டங்கள்லாம் நிவர்த்தியாகி வருஷாபிஷேகம் முடிஞ்ச உடனே நல்ல மழை பெஞ்சு எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும் பிரார்த்தனை பண்ணி இப்போ நம்முடைய இந்த பூர்ணாவதி நடைபெறும். அதைத் தொடர்ந்து கலசாபிஷேகங்கள்லாம் நடைபெறும். எல்லோரும் தரிசித்து விநாயகப் பெருமானுடைய பேருளை பெற்று பெருவாழ் வாழ வேண்டும் என்று பிரார்த்திப்போமாக. சிவா திருச்சிற்றம்பலம்.